வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எனது கதை ஒரு வகை கற்பனை ஓட்டமே என்றாலும் ஏதோ ஒரு வகையில் சிந்திக்க வைப்பதற்கே. வாருங்கள், இன்றைய சிந்தனைக்கு உரிய ஒரு கதையின் தலைப்பானது இப்படியும் ஒரு பெண் அதிகாரி. வாருங்கள், இப்படியும் ஒரு பெண் அதிகாரியை காண்போம். அலுவலகத்திற்கு தினமும் சென்றவுடன் அந்த பெண் அதிகாரி பரிமளா என்பவர் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்வார். முதலில் அலுவலகத்திற்கு சென்றவுடன் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் யாது என்று நன்கு சிந்தித்து நோட்டமிட்டு தொடங்குவாள். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புடைய அதிகாரிதான் அந்த பெண் அதிகாரியாம் பரிமளா. முதலில் தான் வேலையை தொடங்குகின்ற போது ஏதோ ஒரு வகையான நம்பிக்கையில் அவ்வாறு தினமும் செய்திடுவார் அந்த பெண் அதிகாரி. முதலில் குப்பைகளை குப்பை கூடைக்குள் போடும் முன்பாக தங்களின் பொறுப்பற்ற, நியாயமற்ற, தேவையில்லாத சிந்தனைகளை முதலில் தாம் குப்பை கூடைக்குள் போட வேண்டும் என்று நினைத்திடுவார். குப்பைகளை குப்பை கூடைக்குள் போடும் முன்பாக வேலைக்கு வருகின்ற எவரும் முதலில் தாங்கள் செய்த முதல் நாள் தவறுகளையும் சேர்த்து குப்பை கூடைக்குள் போடுதல் தலையாய கடமை. வீட்டை விட்டு அலுவலகம் பயணிப்போர் முழு ஞாபகத்தையும் அலுவலகப் பணியில் நாட்டம் செலுத்தி வர வேண்டும். அங்கொரு காலும் இங்கொரு காலுமாக ஞாபகத்தை வீட்டிலும் அங்குள்ள பல பிரச்சனைகளிலும் வைத்து கவனம் செலுத்துவோர் முறையற்ற செயலை செய்து நற்பெயர் என்பதை அலுவலகத்தின் வழியே இழக்க நேர்ந்துவிடும். தவறு செய்ததற்கு சாரி என்றாலும் மற்ற வகையில் எப்படி நாம் கெஞ்சி அவரிடம் மன்னிப்பு கேட்டாலும் வேஸ்டுதான். நம் பார்வை உள்ள இடத்தில் எல்லாம் கவனம் அமையாது. கவனம் என்பது உளவியலார் கூற்றுப்படி ஊசலாடும் தன்மையுடையது. கவனம் சிதையாமல் நாம் பணியாற்ற வேண்டுமானால் முதலில் வீட்டில் நாம் எவருமே சரி நல்ல பொறுப்புள்ள கணவனாகவோ மனைவியாகவோ தகப்பனாகவோ மகளாகவோ மகனாகவோ முதலில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. வீட்டினர் தேவைகளையும் முறையான தங்களின் ஊதிய வருமானத்திற்கு ஏற்ப வரவுக்கு ஏற்ப அவற்றை நிறைவேற்ற வேண்டும். நல்ல தகப்பனே, மகனே, மகளே, மனைவியேதான் அலுவலகத்திலும் கவனம் கெடாமல் நற்பெயர் ஈட்ட முடியும். இப்படித்தான் அந்த பெண் அதிகாரி பரிமளா என்பவர் நடந்து கொள்வார். குறை ஏதும் வந்துவிடாமல் தன் அலுவலக பணியில். அவரோ ஓர் உயர் அதிகாரி என்பதால் தான் எல்லாருக்கும் முன்னோட்டமாக முன்மாதிரியாக நடந்து வழிகாட்டினார். அவர் யாரிடமும் அதிகமாக பேசிட மாட்டார். ஒர்க் மோர் டாக் லெஸ் என்பது அவரது பழக்க வழக்கம். வேலையில் ஈடுபடுவோர் அனைவரும் பரிமளாவின் மௌன செயல்களையெல்லாம் பார்த்து தாங்களும் வெட்டி பேச்சு பேசாமல் முழுமையாய் கவனம் கொண்டு வேலையில் ஈடுபட்டு அந்த நிறுவனத்திற்கு பெருமை சேர்ப்பர். இப்படித்தான்
பரிமளாவின் செயல்பாடுகளும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கிடும். ஒரு புரியாத புதிராகவும் அமைந்திடும். அது என்ன காண்போம். அந்த அலுவலகத்தில் உயர் அதிகாரியாய் அந்த பெண்மணி பரிமளா பணியாற்றினார். பணி தொடங்கிய நாள் முதல் இன்று வரையிலும் அதே செயலைத்தான் செய்து வந்தாள். என்ன செய்தால் தெரியுமா? நாள்தோறும் அந்த உயர் அதிகாரியான பரிமளா தன் அலுவலக இருப்பிடத்திற்கு வந்தவுடன் மேஜையில் மீது ஒன்றை வைப்பார். முதலில் தன் பைக்குள் வைத்திருக்கும் தன் கணவர் புகைப்படத்தை மேஜையின் மீது தன் கண் எதிரில் வைத்து அதை ஒரு முறை பார்த்து வணங்கிவிட்டு பிறகுதான் தன் பணியை மேற்கொள்வதை பல ஆண்டுகளாக வழக்கமாய் கொண்டிருந்தாள் அந்த பரிமளா. வருடங்கள் இப்படியே உருண்டோடின. கணவரின் புகைப்படத்தை தொட்டி வணங்கி பணியை தொடங்கிடும் இந்த காட்சிகள் மட்டும் என்றுமே மாறவில்லை. அலுவலகத்தில் யாவருக்கும் இதை பார்ப்பதற்கு அதிசயமாயிருந்தது. இருந்தாலும் அது பற்றி அந்த உயர் அதிகாரியிடம் எதுவும் கேட்க முடியாது. அப்படி ஒரு கண்டிப்பு கனிவு அந்த பரிமளா உயர் அதிகாரியிடம் இருந்தது. அந்த பெண் அதிகாரிக்கு கடைசியில் பிரிவு உபச்சாரம் நடந்தது. அந்த பிரிவு உபச்சாரம் நடக்கும் நாளில் கூட அப்படியே செய்தாள். அன்றும் அவ்வாறே தன் கணவன் புகைப்படத்தை முதலில் பலர் முன்னிலையில் மேஜையின் மீது எடுத்து வைத்து வணங்கிவிட்டு பிறகுதான் பணியை மேற்கொண்டிடுவாள். அன்றும் உடன் பணியாற்றிடும் வேலை செய்திடும் பணியாளர்கள் இந்த உயர் அதிகாரியின் தன்மைகளை பார்த்து இவரின் கணவர் பக்தியை எண்ணி எண்ணி பிரமித்து போய் வாயடைத்து நின்று விடுவர். பணியேற்ற நாள் முதல் தவறாமல் ஒவ்வொரு நாளும் ஏன் இவ்வாறே ஒவ்வொரு நாளும் தவறாமல் இப்படி செய்கின்றார்கள் இந்த உயர் அதிகாரி? அவர் கணவர்தான் தற்போது பணிபுரிந்து வீட்டிலும் உயிருடன் உள்ளாரே, வீட்டில் பார்த்திருப்பார்களே, அவரது ஆசை முகம் எப்பொழுதும் மறக்க முடியாமல் போய்விடுமோ என்றும் கருதினர். எந்த நேரமும் அவர் நினைப்புதானோ என்றும் எண்ணினர். சரி, இன்று இச்செயலுக்கு அவரிடம் விளக்கம் கேட்டுவிடுவோம் என்று துணிந்தனர். உறுதியாக நம்பிக்கை கொண்டனர். அவரிடம் இதற்கு அவர் செயலுக்கு விடை தெரிந்திட வேண்டி அருகில் சென்று நின்றனர். அந்த பிரிவு உபச்சார விழா நடந்து முடிந்தவுடன், மேடம், நான் ஒன்று வெகு நாட்களாக நாங்களெல்லாம் ஒன்றை பற்றி கேட்க வேண்டும் என்று தயங்கி கேட்க மனம் வராமல் போய்விட்டோம். இன்று தாங்கள் விடைபெறும் நாளிலாவது இதற்கு உங்களின் புகைப்படத்தை வணங்கிடும் இந்த செயலுக்கு விடை சொல்லுங்களேன் என்று தயவாக வேண்டிக் கொண்டனர். அதை நினைத்து இதற்குத்தானா இப்படி தயக்கம்? புன்னகைத்தவளும் பரிமளா தன் இனிய முகத்தின் சிரிப்பொலியை காட்டி அந்த பெண் அதிகாரி பணிவாய் கூறினார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாளும் வீட்டில் எனக்கு தோன்றும் பிரச்சனைகளே இவரால் தான் வரும். வேறு யாராலும் வரவே வராது. பொறுப்பு உள்ளவர்களின் செயல்பாடுகள் யாவும் நாம் மனநிலையில் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் உள்ளபோது வெறுப்பாகத்தான் தெரியும். அப்படித்தான் எனக்கும் அவர் கணவர் என்னிடம் சில கண்டிஷன் போடுவார். நானும் பதிலுக்கு சில கண்டிஷன் போடுவேன். வேடிக்கையாக இருக்கும். பிரச்சனைகளும் தோன்றும். ஒருவாறு சரியாகிவிடும். அப்படி நான் கண்டிப்பு எச்சரிக்கை செய்யும் அவரை நாள்தோறும் நான் வேலையை தொடங்கும் முன்பாக இவர் முக தரிசனத்தையும் ஒரு முறை பார்த்து நான் சரி செய்து கொண்டு விட்டால் போதும். எனக்கு இங்கு இந்த பணியில் எவ்வித தொய்வும் தொல்லையும் ஏற்படாது. எல்லாம் எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாயிற்று.
அதனால் தொடர்ந்து அவ்வாறு என் கணவர் புகைப்படத்தை வணங்கிவிட்டு என் பணியை தொடர்கின்றேன், வேறொன்றும் இல்லை என்று உண்மையை போட்டுடைத்தார் அந்த பெண் அதிகாரி. இப்படியும் சில பெண் அதிகாரிகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவரவர்கள் நம்பிக்கையை நாம் ஏன் கெடுக்க வேண்டும்? நல்லவை நடந்தால் சரி. வாழ்க வளமுடன்.